வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடிச்சதை நம்மளால பார்க்க முடிச்சு. அதே மாதிரி சென்னை அமைஞ்சக்கரை அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை கைது செய்ய காவல்துறை முற்பட்ட போது வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவாப்புல, மார்க்கெட்னு கூட பார்க்கலையே, எடுத்தேன் பாரு ஓட்டம், அந்த ஓட்டம் நிக்கலையே அப்படின்றது போல கைதுன்னு காவல்துறை சொன்ன உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும், தொண்டர்கள் கொடியை தூக்கிட்டு ஓடிய ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த சந்துக்குள்ள, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அந்த மாதிரியான சிரிப்புகளே ஏற்பட்டுச்சு. இவங்க எதற்காக வந்தாங்க, எதை எதிர்த்து நம்ம போராட வந்தோம் அப்படின்றது தெரியாம கூட வந்திருக்கிறாங்க. ஏதோ திரைப்படத்துக்கு வந்தோம், முதல் காட்சிகளுக்கு வந்தோம், கட்டோட்டுக்கு பாலை ஊத்திட்டு போவோம், இல்ல கொஞ்ச நேரம் வாழ்க தளபதி, தமிழக வெற்றி கழகம் 2026 தளபதி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டு போலான்னு வந்தாங்களா என்னன்னே தெரியல. சரி, தொண்டர்கள் தான் இப்படி இருக்காங்க, தொண்டர்கள் தான் இதை பத்தி தெரியல, வக்பு வாரிய சட்டம்னா என்னன்னு தெரியல, சட்ட திருத்தம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து முன்னாள் சாமாவு அவரும் தற்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் பத்திரிகா சந்திப்புல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பத்திரிகா சந்திப்புல கேட்கறாங்க, செய்தியாளர் கேட்கறாங்க, வக்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு அது அப்ப என்ன சொல்றது அப்படின்னு வடிவேல் மாலையை போட்டுக்கிட்டு பார்த்திபன் படத்துல திணறிட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி திணறாப்புல ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திணறாப்புல கட்சியினுடைய பொதுச் செயலாளரா தமிழ்நாட்டில் உங்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நடைபெறுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு முகமாக நீங்க தான் இருக்கீங்க. விஜய்க்கு அடுத்தபடியா இல்லை, உங்களுக்கு அடுத்தபடியாக தான் விஜய், அதுதான் சொல்லணும். ஏன்னா இன்னை வரைக்கும் விஜய் செய்தியாளர் சந்திப்பை நடத்தவே இல்லை. செய்தியாளர் கலந்தா கூட இப்படி போங்க அப்படிதான் சொல்றாரு ஒழிய அவர் செய்தியாளர் சந்திக்கிறதுல, நீங்களாலும் அங்கங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வழியில உங்ககிட்ட இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்னு திருத்தன்னு முழிக்கிறாப்புல. ஏன்னா வக்பு வாரிய சட்டத்தை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அது மட்டும் தான் தெரியலன்னா வேற எதுவுமே தெரியல. அவரை பொறுத்தளவு என்ன, தளபதி 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 26 அவர் தான் ஆட்சி பிடிப்பாரு, முதலமைச்சர் ஆவார். இந்த கனவுல தான் அவர் வந்தது போல தெரியுது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றோம், அந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கூட தெரியாம அந்த ஆர்ப்பாட்டத்துல நம்ம செய்தியாளர் சந்திக்க வேண்டியது இருக்கும், இது குறித்து நம்ம கருத்து சொல்ல வேண்டியது இருக்கும், ஒரு மாநில கட்சியா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது குறித்து எந்த ஒரு தெளிவுமே இல்லாம இவர் பாட்டுக்கு வந்துட்டாருன்னு தான் நினைக்க முடியுது. இந்த கூத்துக்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த வக்பு வாரிய சட்டம் அப்படின்னா என்னன்னா, இந்த வக்பு வாரியத்துல எதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்றதை தாண்டி மிக எளிதா புஷியானந்த் அவர்கள் ஒரு 2 செய்திகளை சொல்லியிருக்கலாம், ஒரு 2 அல்லது 3 வரிகளை சொல்லியிருக்கலாம். வக்பு வாரியம்னா என்ன, அதுல இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது, அதனால் என்ன, எப்படி வந்தது அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய கோயிலுக்கு நான் ஒரு தானமாகவோ அல்லது ஒரு நிதியாகவோ கொடுக்குறேன், ஒரு உண்டியில் காசு போடுறேன் அப்படின்னா அந்த காசு கோயிலுடைய அறநிலைத்துறைக்கு போய் நிற்கும். சரிங்களா? அதே போல இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்கள் இப்ப என் மகனுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் மிச்சம் மீதி இருக்கிற காலப்போக்கில் கடவுளின் பெயரால் கடவுளுக்கு எப்படி நாம தானம் செய்யறோமோ அதுபோல அவர்கள் பணமாகவோ நகையாகவோ சொத்துக்களாகவோ அல்லாவின் பெயர்ல கொடுப்பாங்க. அந்த சொத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாமே எதனுடைய கீழ் வருதுன்னா வக்பு வாரியத்திற்கு கீழே வருது, வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே வருது. இந்த பணங்கள் இந்த நிலங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வக்பு போர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களை ஒரு குத்தகைக்கு விடுவாங்க, அல்லது குத்தகைக்கு லீஸுக்கு விட்டு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் குத்தகை விட்டு அங்கே கடைகளை கட்டி அதில் உள்ள வருமானங்கள் எடுத்து ஏழை பிள்ளைகள் அல்லது ஏழை குழந்தைகள் படிப்புக்கு செலவு பண்ணுவதும் அல்லது ஏழை வீட்டு பெண்கள் திருமணத்துக்கு பயன்படுத்தப்படுவதும் மற்ற பொது சேவைகளுக்கு அவங்க இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள பண்ணிக்கிறாங்க. அது பெரிதளவில் இருக்கு. அதாவது எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இந்தியாவிலேயே 3வது அதிக சொத்துக்களை பணங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இது வக்ஃப் போர்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே RSS பின்புலத்தில் வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்துக்களுடைய கோயில் நிலங்களை வக்ஃப் போர்டில் இருக்கு, வக்ஃப் வாரியத்தில் வக்ஃப் போர்டில் இருக்கு, அதை நாங்கள் மீட்கணும், அதுக்காக இந்துக்கள் 2 பேரை அதில் போய் நியமிக்கிறோம், அப்போதான் போய் இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் அங்கே இருந்துன்னா நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அது உண்மையோ பொய்யோ அது அடுத்த கட்டம், ஒரு கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு கதையை கொண்டு வந்து இதுல திணிச்சு இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து சில பல சேட்டைகள் செய்யுது. அது இன்னைக்கு நமக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா வருங்காலங்கள்ல இங்குள்ள நம்ம இஸ்லாமிய சொந்தங்களை அகதிகளாக, நிலமற்ற அகதிகளாக ஆக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடை தான் இதே RSS பின்புலத்துல இருந்து பிஜேபி செய்யுது. இதை மிக எளிதா ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு நார்மலா ஒரு நல்ல தெளிவான இருந்தவங்களே சொல்லுவாங்க, ஏன் எங்காலு
லயோலமணி கேட்டிருந்தா கூட இதை 4 பக்கத்தில் படிச்சாவது ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு போயிருப்பாப்புல. அவரை வேற இப்போ ஒரு 6 மாசமா ஆளை வேற காணும். இது மிக தெளிவாக நமக்கு தெரியுது. இதற்காக தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் சொல்லாமல் தடுமாறி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி தடுமாறாருன்றதை நம்ம பார்க்கும்போது எனக்கு சிரிப்பும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம்? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம தலைமையில் பல பேர் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுறாங்க, செய்தியாளர் சந்திப்பாங்க, இவங்க கிட்ட இந்த பதிலை சொல்லணும். வக்பு இதுக்காக என்ன பண்ண போறாங்க, இது நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதுல எதையாவது ஒரு சில கருத்துக்களை நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் தமிழக வெற்றி கழகம் பேசப்படும். அதாவது உங்களை நம்பி ஒருத்தர் படத்துல 200 கோடி சம்பளமா 200 கோடி விட்டுட்டு ஒருத்தர் வர்றாருன்னா கொஞ்சம் கவலை கிடந்தா வருஷத்துக்கு ஒரு கூட்டத்தை மட்டும் போட்டு நாங்க திமுகவுக்கு எதிரி, நாங்களும் திமுகவும் தான் எதிரி, நாங்களும் திமுகவும் தான் எதிரி, வேற யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை, நாங்க தான் 2026 ஆட்சியை பிடிப்போம், எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை, திமுகவும் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு பேசும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அது எடப்பாடி பழனிசாமி கூட சொல்ல வேணாம், அதிமுக அவர்களே எங்களுக்கு எதிரியாரும் இல்லை, நாங்கள் தான் அடுத்த 2026 ஆட்சி பிடிப்போம், யாருமே இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க கூட சொல்கிறதில்ல. ஏன்னா 26 நாங்கள் தான் பிடிப்போம், நாங்கள் தான் பிடிப்போம், வேறு யாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல ஆண்டுகளாக கூப்பிட வச்ச கட்சி திமுகவை, எம்ஜிஆர் தொடங்கி திமுகவை பல ஆண்டுகள் கூப்பிட வச்சாரு, ஜெயலலிதா பல ஆண்டுகள் கூப்பிட வச்சுது. அதாவது எடப்பாடியுடைய ஆட்சி காலங்களில் கூட அவர் பின்னால் முதலமைச்சர் ஆனாலுமே எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது கூட அதிமுக கூட இதை கிளைம் பண்ணல. எதிர்கட்சியும் நாங்கள் தான் வந்து அடுத்த ஆட்சியை பிடிப்போம், எங்களுக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்து இவங்களை பார்க்கும் பொழுது. ஒரே ஒரு கூட்டம், ஆண்டுக்கு ஒரு கூட்டம் இல்லை 2 கூட்டம் போட்டு ஒரே ஒரு மைக்கு அவுட் கூட அவங்க தான் கொடுக்குறாங்க போல, காணொலிகள்லாம் கூட ஒரே ஒரு மேடையில் மட்டுமே பேசிட்டு ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எப்படி நீங்கள் வர்றீங்க? இது போன்ற ரசிகர்களை நம்பி தான் வர்றீங்களா? அதாவது கமலும் நாசரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, குருதி புனல்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், போராளிக்கும் பொறுக்கிக்கும் பிறந்த குழந்தடா நீ, உங்களை அடுத்த தலைமுறை பார்த்தோன்னா சினிமா பார்த்து பலவீனம் இழந்த கூட்டம் இது, ஒன்று அரசாங்கம் விலை கொடுத்து வாங்கிறோம், இல்லை காலில் போட்டு மிதிச்சிரும் நசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. சமீபத்தில் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான விடுதலை பாகம் 2ல் ஒரு வசனம் வரும், தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கும் ஒன்றும் தெரியலன்னா செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அவருக்கே ஒன்றும் தெரியல, கட்சியுடைய தலைவருக்கு என்ன தெரியும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு கைது, சாதாரண கைது, ஒரு வக்பு வாரி சட்டம், நீங்க பெரிய குற்றங்கள்லாம் ஈடுபடலை, ஒரு சாதாரண உங்களுடைய கண்டனங்களை ஆர்ப்பாட்டங்கள் மூலமா தெரிவிக்கிறீங்க, இந்த மசோதா எங்களுக்கு பிடிக்கல, இது இஸ்லாமிய சொந்தங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாருக்குமே தெரியும், காவல்துறைக்குமே தெரியும், கைதுன்ற பேர்ல கூட்டு போய், அதாவது 10 பேர்னா கைது பண்ணுவாங்க, 20 பேர்னா கைது பண்ணுவாங்க, 100 பேர் 150 பேர்னா கொண்டு போய் உங்களை ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, பிரிச்சு போட்டாலும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய செலவு. அவங்க கூட்டு போய் அதிகபட்சம் என்ன 24 ஹவர்ஸ் வைப்பாங்க, 24 ஹவர்ஸ் கூட கிடையாது, 6 அல்லது 7 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுருவாங்க. இந்த 7 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுருவாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கைது அப்படின்னு சொன்ன உடனே தலை தெரிச்சு ஓடுனீங்க பார்த்தீங்களா? உங்களை எல்லாம் ஒலிம்பிக் போட்டியில் விட்டோம்னு வச்சுங்க, மொத்த பேருக்கு உங்களுக்கு தான் பரிசு. ஏன்னா அந்த ஓட்டம் வடிவேல சொன்ன கதை தான், நின்னேனா பாரு மார்க்கெட்னு கூட பார்க்கலையே, ஓடுனே பாரு ஓட்டம்னு, ஓடிய ஓட்டம். இது என்னடா அது, இவங்களை இப்படியா தயார்படுத்திருக்காங்க அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு அரசியல் இயக்கங்களை எப்படி நடத்தணும், அரசியல் வந்துட்டா கைதுகளும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்களா? இல்லை இப்படியாப்பட்ட ரசிகர்களை வச்சுக்கிட்டு 2026 எப்படி நீங்க முதலமைச்சர் ஆகுங்க மிஸ்டர் தளபதி? எப்படி ஆவீங்க? இப்பேற்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் வச்சிருக்கீங்க, எப்படி? ஒரு 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 ஆர்ப்பாட்டம் நடத்த வர்றோம், அந்த ஆர்ப்பாட்டம் குறித்த எந்த ஒரு இது தெளிவுமே இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு தெளிவுமே இல்லை. சாதாரணமாக 2 இந்த வக்புன்னா என்ன, எதுக்காக இஸ்லாமிய சொந்தங்களை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டா கூட உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அது கூட தெரியாமல் திணறுகின்ற ஒரு பொதுச் செயலாளர் கைது அப்படின்னு சொன்ன உடனே தலைதெறிச்சு ஓடுகின்ற ரசிகர் கூட்டம். இனிமே அவர்களை தாவேக்க தொண்டர்கள் எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை. என்ன ஒரு சின்ன 6 மணிக்கு மேலே விட்டுருவாங்க, லயனோ பண்ணிட்டு கேளுங்கப்பா, அனிதா நேட்டில் அவர் கைது பண்ணி கொண்டு சூளமேல ஒரு
மண்டபத்தில் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஒரு கேள்வி எத்தனை மணிக்கு விட்டாங்கன்னு. அவர் கல்லூரி மாணவர்கள் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ரயில் மறியலில் ஈடுபட்டிருந்தாரு. அவரே 7 மணிக்கு விட்டாங்க. அவராக சொல்லி அனுப்பிடக்கூடாது, இந்த மாதிரி 6 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்கப்பா அப்படின்னு. ஏதோ இவங்க சினிமா படத்துக்கு வந்த மாதிரியும் இல்லை சினிமா ஷூட்டிங்க்கு வந்த மாதிரியும் கைதுன்னு உடனே தலை தெரிச்சு ஓடிய ஓட்டம் இருக்கு இல்லையா, இவர்களை வச்சுக்கிட்டு தளபதி அவர்கள் 26ல் ஆட்சியை பிடிச்சிருவார் கண்டிப்பா. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான். தமிழ்நாடுடைய நிதித்துறையை எங்கள் அண்ணன் புஷியானந்த் அவர்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மற்ற தளபதிகள்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கும் புரியல. புஷியானந்த விமர்சனம் கூட புஷியானந்தாவது களத்தில் நின்னாரு, ஆலோசனை சொல்கிறேன், அப்புறம் அவருக்கு நான் தான் நிழலாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன யாரையுமே இங்கே காணும். கட்சியினுடைய தலைவரே இங்கே வரல அப்படின்ற போது கட்சியினுடைய தலைவர் வந்துடும்போது இதோ அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கட்சியினுடைய தலைவராவது ரோட்டில் வீட்டுக்கு முன்னாடினாவது ஒரு போடியாவது பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு வக்பாரி சட்டத்துக்கு எதிரான சட்டத்திற்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு ஒரு போஸு 2 பேர்த்த யாத்தியாவது இதுக்குள்ள அப்படின்னு நிற்க வச்சிருந்தீங்கன்னா கூட பிரமாதம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் மீட்டே கொடுத்துக்க வேண்டியதில்லை. வீட்டு வாசல் தான் உங்களுக்கு இந்த ஊடகங்கள் தூக்கி இது பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டு நீங்கள் பாட்டு இங்கே ஷூட்டிங் போனீங்களா இல்லை படுத்து இங்கே தூங்கிங்களா ஒன்றும் புரியல. அதிகபட்சம் 26 நீங்கள் எனக்கு மைண்டில் தான் போயிட்டுருக்கு. 26ல் ஆட்சியை பிடிப்பேன் நீங்கள் எப்படி பிடிப்பீங்கன்னு தான் புரியல. அதாவது ஒன்று நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அரசியல்னா அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்க தான் செய்யும். நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட 0.1% அழுத்தங்களையோ அடக்குமுறைகளோ உங்கள் மீது கொடுக்கப்படலை. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒரு போராட்டம் பண்ணுறோம், ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் போகிறீங்க, காவல்துறை மனு கொடுக்குறீங்க. அவங்க யூஸ்வலாக சொல்கிறது எப்பொழுதுமே இத்தனை விதிமுறைகள், எத்தனை பேர் உட்காருங்க, எத்தனை நாற்காலி போடுவீங்க, எவ்வளோ நேரம் பேசுவாங்க, யார் வருவாங்க, எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி டைம் கொடுப்பாங்க கேட்பாங்க. நீங்கள் ஒரு டைம் சொல்லுவீங்க, அதெல்லாம் முடியாது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இவங்க ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் இந்த விதிமுறைகளை சொல்லும் பொழுதே நீங்கள் எங்களை ஒடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி போல என்ஐஏ ரைடுகளோ கைதுகளோ தொடர்ச்சியான அடக்குமுறைகளோ அல்லது பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது போராடவே இல்லை, போய் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதே வள்ளுவர் கோட்டத்தில் பல பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு நைட்டு 7-8 மணி வரைக்குமே மண்டபங்கள்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்பேற்பட்ட அடக்குமுறைகள் எல்லாம் கூட நீங்க தாங்கல. கைது அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க ஓடுறீங்க. ஓட்டம்னா உங்களை நம்பி 2026ல் ஓட்டு போடுறவங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு எங்க சித்தப்பாவோட நினைப்பு வரும். ஏன் அப்படின்னா 2019ல் உலகநாயகன் கமலஹாசன் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டிடுறாரு. அப்போ எங்கள் சித்தப்பா இருக்கிறதுலே எங்கள் சித்தப்பா எங்கள் ஊர்லேயே அவர் ஒருத்தர் தான் கமலோட ரசிகர். அவர்கிட்ட கேட்கும்போது கட்டாயம் மையம் ஆட்சியை பிடிச்சிரும், நம்ம ஒரு மாற்றத்தை கொடுத்துடலாம் அப்படின்னாப்புல. 2019ல் ஓட்டு போட்டாப்புல. 2021ல் நான் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போகும்போது கேட்டேன், சித்தப்பா யாருக்கு, மையத்துக்கா இல்லை எப்படி அப்படின்னேன். மையத்துக்கெல்லாம் இல்லை தம்பி, நான் உனக்கே போட்டுறேன் அப்படின்ட்டு போனாரு. மையம்னு கொண்டு போய் எங்கேயும் நிறுத்திடுற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. அந்த மையம் நேராக போய் அறிவாலயத்தில் நின்றுது. உங்களுடைய வெற்றி கழகம் எங்கே போய் வெற்றியை சேர்க்கும்னா பிஜேபியோட சேருமா அதிமுகவோட போய் சேருமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சாதாரண அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையே நீங்கள் சந்திக்க அச்சப்படுறீங்க, துணிவு இல்லாமல் ஓடுகிறீங்க. இதெல்லாம் ரசிக மனப்பான்மையிலே இன்னை வரைக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருக்கிறாங்க. இதை வச்சு 26ல் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. விஜய் அவர்கள் பேசாமல் இதெல்லாம் கலைச்சிட்டு, இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை புஷியானன்ற ஒப்படைச்சிட்டு நீங்கள் பல எப்படி ஷூட்டிங் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.